கைஸ் ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜேசன் ஹோல்டரோட ஃபார்ம் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு. லாஸ்ட்டாக நடந்து முடிஞ்ச சில டோர்னமெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வேற லெவல் ஃபார்மை காட்டியிருக்காரு கைஸ். பேட்லையும் சரி பால்லையும் சரி சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. முதல்ல பார்க்கும்போது சரி ரைட்டு ஹோல்டர் தானே ஆடுவார், 2 மேட்ச் ஆடுவார், 3 மேட்ச் ஆடுவார், திருப்பி பழைய மாதிரி போயிடுவார் தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் எல்லா டோர்னமெண்ட்லையும் இம்பாக்ட்ஃபுல்லாக ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ கரண்டாக பார்த்தீங்கன்னா சிபிஎல்ல கூட ஒரு 40 ஆர்டர் ஒரு 60 ஆர்டர்லாம் எடுத்திருக்காரு. பவுலிங்கில் 2-3 விக்கெட் எடுத்திருக்காரு. அப்போ தான் தோணிச்சு மேபி எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து இவர் ஒரு ஆப்ஷனா பார்ப்பாங்களோன்னு. ஹானஸ்டா ஜேசன் ஹோல்டர்ன்ற கேரக்டரை நான் ஃபாலோ பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு கைஸ். லாஸ்டா இவரோட பவுலிங்கை பார்த்து நான் வெறுத்த மேட்ச் மும்பை அகேன்ஸ்டா நடந்த ஒரு மேட்ச். ஆர்ஆர்ல இருப்பாரு ஜேசன் ஹோல்டர், டிம் டேவிட் ஸ்ட்ரைக்ல இருப்பாரு. லாஸ்ட் ஓவர்ல ஒரு 15 ரன்னோ 20 ரன்னோ தேவைப்பட்டுச்சு. இவர் சும்மாவே 125 130 தான் போடுவாரு. ஸோ எப்படி போட்டாலும் டிம் டேவிட் பொழக்க போறாருன்றது எனக்கு அவர் ஓவர் போடும்போதே தெரிஞ்சுது. பட் நம்மளால அதையும் மீறி டிசப்பாயின்மெண்ட் பண்ணாரு. எல்லா பாலுமே ஃபுல் டாஸ் போடுவாரு, எல்லா பாலுமே 6 போகும்னு நினைக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறம் தான் டிம் டேவிடுக்கு ஃபுல் டாஸ் மன்னன் ஃபுல் டாஸ் போட்டால் மட்டும்தான் 6 அடிப்பாருன்ற மாதிரி ஒரு சைடில் பேசிட்டு இருந்தாங்க. பட் ஜேசன் ஹோல்டர் ஃபுல் டாஸாக போட்டு தள்ளுவார். அன்னைக்கு அந்த ஓவரை பார்த்து நான் வெறுத்தேன். எப்பா ஹோல்டர் தயவு செஞ்சு நீங்கள் வந்துடவே கூடாது, தயவு செஞ்சு இவெல்லாம் யாரா எடுக்கிறீங்கன்ற மாதிரி நிலைமையில நான் அன்னைக்கு ஆனேன். மறுபடியும் இந்த அளவுக்கு வெறுத்தது சிஎஸ்கேவோட மேட்ச்ல நம்ம முஸ்தபிசுர் ரஹ்மான் ஸ்டாயினஸ்க்கு விடுவாரு பாருங்க ஸ்லாட்ல, அந்த மாதிரி ஒரு பிரெயின்லெஸ் பவுலிங் அதுக்கப்புறம் அப்பதான் பார்த்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி நடந்த பிரெயின்லெஸ் பவுலிங் நம்ம ஜேசன் ஹோல்டர் டிம் டேவிடுக்கு போட்டது. அப்போ பார்த்த ஜேசன் ஹோல்டர் வந்து பேட்டிங்கில் பெருசாக அடிக்க மாட்டார், பவுலிங்கில் கட்டர்ஸ் ஸ்லோயர் ரன்ஸ்ல அப்பயே போட்டுட்டு தான் இருந்தார். பட் ஸ்பீட் 130 தாண்டாது. நீங்கள் 130 வச்சுக்கிட்டு நான் பவுன்ஸ்லாம் விடுவேன்னா 130ல் ஒரு பவுன்ஸ் அது நீங்கள் பவுன்ஸ் பண்ணினா கூட ஷார்ட் பால் ஆட தெரியாதனே அடிப்பான். நியூ பாலில் கொஞ்சம் கிரிப் ஆகி பவுன்ஸ் ஆனால் மட்டுமே உண்டு. ஓல்டர் பாலில் அவரை கொடுத்தீங்கன்னா பொழந்து தள்ளிடுவாங்க. இந்த மாதிரி ப்ரொஃபைல் பிளேயர்ஸ்லாம் இந்தியன்ஸில் எடுக்க முடியும். ஸோ அதனால அதுக்கப்புறமும் ஜேசன் ஹோல்டர் ஐபிஎல்லே ஆடலன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ரீசெண்ட் டேஸ்ல இவர் நல்லா ஆடுறத பற்றி என்னடா இந்த பையன் நல்லா ஆடுறானே, சரி இவரோட என்னென்ன பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு ரீசெண்டாக செக் பண்ணி பார்க்கும்போது ஸ்டாட்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் அவரோட லேட்டஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சில வீடியோஸ்லாம் யூடியூப்லேயே இருக்குது. ஸோ அதையும் நான் செக் பண்ணி பார்த்தேன். செக் பண்ணி பார்க்கும்போது பவுலிங்லாம் கொஞ்சம் நல்லா போடுறாரு, பவர் பிளேயில் போடுறாரு, ஸ்விங் ஆகுது, பவுன்ஸ் கிடைக்குது. ஸோ அதெல்லாமே பக்காவாக அப்படியே இருக்குது. நமக்கும் பவர் பிளே பேஸ் பவுலிங் ஆல்ரவுண்டர் தான் தேவைப்படுது. ஸோ அந்த ப்ரொஃபைலில் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுறாரு. அண்ட் பேட்டிங்கில் கூட ரெஸ்பான்சிபிளாக முன்னாடியே இறங்கி நின்று நிதானமாக அடிச்சு ஆடுறாரு கைஸ். அதெல்லாமே பார்க்க நல்லா இருக்குது. பட் எனக்கு தேவை கடைசியாக வந்தால் 4 பால்ல 2-3 6 அடிப்பியா, அதுதான் மெயின் மேட்டர். ஸோ இனிமேல் கோயிங் ஃபார்வர்ட் அவரோட மேட்சஸில் ட்ராக் பண்ணி எப்படி பண்ணுறாரு நான் பார்த்து உங்களுக்கு அகைன் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இப்போதைக்கு நான் யூடியூப்பில் பார்த்த வீடியோஸில் எனக்கு அவரோட பேட் ஸ்விங் அந்த அளவுக்கு பிடிக்கல. ஒரு ஜேமி ஓவர்டன் அளவுக்கு அவரோட பேட் ஸ்விங் இல்லை. பட் ஹைட்டாக தென்னை மரம் மாதிரி இருக்காரு கைஸ். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அவர் அடிக்கிற சிக்ஸஸ் எல்லாமே பார்க்க நல்லா இருக்கு. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு ஹைட்டில் இருக்கிறனால பால் எங்கே பிச்சானாலும் ஜாலியாக கையை ஃப்ரீ பண்ணி அடிச்சிடுறாரு கைஸ். அது பார்க்க நல்லா இருக்கு. பட் அகைன் அவரோட பவர் ஹிட்டிங் பேஸ் எனக்கு ஓவர்டன் அளவுக்கு இல்லாத மாதிரி தெரியுது இந்த வீடியோஸில். பேபி அவர் முன்னாடி ஆகிறனால எல்லாமே சுத்த வேணாம் மேபி நிறுத்தி ஆடி இருக்கலாம். பட் எஸ் கோயிங் ஃபார்வர்ட் அவரோட மேட்சஸ்ல எப்படி ஆடுறன்னு பார்த்துட்டு உங்களுக்கு அகைன் ஷேர் பண்றேன். நீங்க இன்கேஸ் ஜேசன் ஹோல்டரோட பர்ஃபார்மன்ஸ்லாம் ரீசெண்டா பார்த்துருக்கீங்களா, எப்படி இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே மென்ஷன் பண்ணுங்க. ஸ்டில் எனக்கு ஒரு 6 பால்ல ஒரு 6 அடிக்கிறான், 6 பால்ல 2 4 அடிப்பார்னா கூட ஓகே தான். நமக்கு அந்த ப்ரொஃபைல் எக்ஸ்ட்ராவே இம்பாக்ட் பிளேயர் ஆடுறதுனால அந்த டைப் ஆஃப் பிளேயர் இருந்தா கூட ஓகே தான். எப்பனா எம்எஸ்டி பழைய எம்எஸ்டி மாதிரி பீக் ஃபார்ம்ல இருந்தா. பட் இப்போ எம்எஸ் தோனியோட பேட்டிங்கும் முன்ன அளவுக்கு இல்லை, ஜடேஜாவோட பேட்டிங் நம்ம சொல்லவே தேவையில்லை. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது அகைன் ஹோல்டர் வரும்போது ஃபயர் பவர் கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருக்கும். லாஸ்டா ஸ்பின்னர்ஸ் வந்து ஜடேஜா எம்எஸ் இருக்காங்களப்பா ஈஸியாக ஓவர் தள்ளிலாம் நினைச்சால் மேபி ஒரு ஹைட்டா இருக்கிறதுனால கொஞ்சம் பயப்படுவாங்க. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ், சைக்கலாஜிக்கலா அந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். பட் ஸ்டில் ஃபியர் ஃபேக்டர்ன்றது கண்டிப்பா ஜேசன் ஹோல்டர் கிட்ட கிடையாது, அதை எதிர்பார்க்கவும் முடியாது. ஸோ நைஸா நம்ம அப்படியே இந்த டாபிக் வந்ததுனால நான் இதையும் சேர்த்து பேசிடுறேன். இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண மாதிரி 20வது ஓவர் முடிச்சுக்கலாம், 19.5 முடிச்சுக்கலாம், அந்த கதையே இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் ஆக்ஷன்ல ஹார்ட் ஹிட்டிங் ஃபினிஷர்ஸ் எடுக்க முடியலன்னா நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியை கம்ப்ளீட்டா மாத்தி ஆகணும். டாப் அண்ட் மிடில் ஆர்டர்லேயே வச்சு இறக்கி மேட்சை முடிச்சிடணும் கைஸ். கடைசியாக எம்எஸ் பார்த்துப்பாரு, கடைசியாக தலை இருக்காரு, அவர் வந்து முடிச்சு கொடுப்பாருன்ற கதையெல்லாம் வச்சுட்டு இருந்தோம்னா போன சீசன் நடந்த மாதிரி ஸ்பின்னை வச்சு முடிச்சு விட்டுருவாங்க நம்மள. டாப் ஆர்டரில் ஆயுஷ் மாத்திரேவும் மிடில் ஆர்டரில் பிரவுஸும் அந்த 2 இன்டென் மிஷின்ஸும் இருக்காங்க. ஸோ இவங்களை வச்சு ரெஸ்பெக்டிவ் ஃபேஸ் ஆஃப் த கேம்லேயே மேட்சை முடிச்சிடணும் கைஸ். எக்ஸாம்பிள் 180 ரன் சேஸ்னா அட்லீஸ்ட் ஒரு 17-18 ஓவர்லேயே முடிக்க பார்க்கணும். டாப் ஆர்டர் 6 ஓவரில் 6 ஓவர் 65 70 75 நம்ம ஆயுஷ் மாத்திரே கிளிக் பண்ணி கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் அவர் அவுட் ஆனா கூட ஊரில் பட்டில் அங்கே ஒரு 20 ரன் ஸ்பின் அகேன்ஸ்ட் அடிச்சிருவாரு. அதுக்கப்புறம் பிரவுஸ் வருவாரு, நம்ம சொல்லவே தேவையில்ல. பிரவுஸ் கிளிக் ஆனார்னா அங்கே ஒரு 50 ரன் அசால்ட்டா 2-3 ஓவரில் எடுத்து கொடுத்துருவாரு. இதுக்கு நடுவில் ருத்ராஜ் வந்து ஸ்டேபிளாக ஒரு ரெண்டா ஹோல்ட் ஆன் பண்ணி மேட்ச் எடுத்துட்டு போவார். 10-15 ஓவர் ருத்ராஜ் நின்னார்னா அதுக்கப்புறம் அவர் எப்படி அக்ஸலரேட் பண்ணுவார் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இன்னொரு எண்ணில் சீனியர் பேட்டர் டூபே இருக்காரு. டூபே ரன்னும் அடிக்க மாட்டார், அவுட்டும் ஆக மாட்டார். ஸோ அவர் ஒரு ரெண்டை ஹோல்ட் ஆன் பண்ணிடுவாரா. ஸோ இதுக்கு நடுவில் அவங்க அடிக்கிற ஸ்ட்ரைக் ரேட்டை நம்ம டூபே பேலன்ஸ் பண்ணிடுவாரு. பட் அகைன் அவர் எப்பயாவது 1-2 6 அடிப்பார்னு வச்சுப்போமே. ஸோ எல்லாமே கூட்டி
கழிச்சு பார்த்து கரெக்டாக செட் பண்ணிங்கன்னா எம்எஸ் ஃபைனலாக வந்து ஒரு 5-10 பாலில் மேட்சை முடிச்சு கொடுப்பாரு. ஸோ இதுதான் டெம்ப்ளேட்டாக இருக்கணும். பட் இதெல்லாம் விட்டுட்டு எனக்கு ரன் ரேட்லாம் கவலை இல்லை, நான் கடைசி ஓவர் கடைசி பந்தில் தான் மேட்சை முடிப்பேன், என்னோட ஃபினிஷர்கள் மேட்சை பார்த்துப்பாங்க, நான் லாஸ்ட் வரை எடுத்துகிட்டு போவேன்லாம் ஆடினீங்கன்னா தம்பி இது 2026 உங்கள் ஃபினிஷர்லாம் ஸ்பின்னே ஆட மாட்டாங்கன்னு ஏதோ ஒரு ஸ்பின்னர் வந்து ஓவர் ஓட்டிட்டு போயிடுவாங்க. இது ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது. இதை பற்றி பேசினாலே கடுப்பாகுது. ஜடேஜாலாம் ஸ்பின்னும் அடிக்க மாட்டேன் ஃபாஸ்ட்டும் அடிக்க மாட்டேன்னா என்னடா கண்டிங்க. அட்லீஸ்ட் ஃபாஸ்ட் ஆச்சா கூட சரி, டெக்னிக்கலாக ஃபாஸ்ட்டாக நல்லா ஹேண்டில் பண்ணுறாரு, ஸ்பின் தானே அதுக்கேற்ற மாதிரி கவர் பண்ணலான்னு பேசலாம். நான் ஸ்பின்னும் அடிக்க மாட்டேன் ஃபாஸ்ட்டும் அடிக்க மாட்டேன்னா எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. பட் ரைட், நம்ம அவுட் ஆஃப் த டாபிக் போகிறோம், நம்ம ஹோல்டருக்கு வருவோம். நம்பர் 6 ஜடேஜா, நம்பர் 7 எம்எஸ் இறங்குவாங்க. இங்கே 2 பேருமே சப்போர்ட் பிளேயர்ஸ் தான். எஸ், நான் எம்எஸ் சப்போர்ட் பிளேயரில் தான் பேசுகிறேன், பிகாஸ் அதுதான் ரியாலிட்டி. இப்போ கரண்ட் இயரில் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே சப்போர்ட் பிளேயர் தான். சிங்கிள் ஹேண்டடாக யாராலையும் மேட்சை முடிச்சு தர முடியாது. ஸோ நம்பர் 8 எடுக்கிற பிளேயர் வந்து அட்லீஸ்ட் ஓரளவுக்கு மேட்சை சிங்கிள் ஹேண்டடாக வின் பண்ணி தருவாரா, அந்த ஆங்கிள்லேருந்து பார்த்து எடுத்தால் சூப்பராக இருக்கும். லைனப்போட ஃப்ளெக்சிபிலிட்டியும் நல்லா இருக்கும். அங்கங்கே நம்மளோட பவர் ஹிட்டிங்கை ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருப்போம். ஹோல்டர் கேஸில் பார்த்தீங்கன்னா ஹோல்டர் ஸ்டில் ஒரு சப்போர்ட் பிளேயர் தான் நான் சொல்லுவேன். பவுலிங் ஓகே, பவுலிங் பவர் பிளேயில் ஓவர் தள்ளிடுவார். பட் ஆஸ் அ பேட்டராக எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு, எந்த அளவுக்கு அவரோட பேஸ் ஹிட்டிங் இருக்குது, 4 பால் டக்குன்னு இறங்கினா அடிக்க தெரியுமா தெரியாதா, இல்லை வெயிட் பண்ணி ஆடுறாருன்றதை நம்ம போக மேட்சஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆர் இன்கேஸ் நீங்கள் யாராவது மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா ஹோல்டரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. கிட்டத்தட்ட இவரும் சாம் கரனும் ஒரே மாதிரி பிளேயர்ஸ் தாங்க. பவுலிங் எடுத்துக்கோங்களேன், சாம் கரன் முன்னாடி பவர் பிளேல போட்டுட்டு இருந்தார், இப்போ அதை நிறுத்திட்டாரு. பட் மற்றபடி அவர் 125-130 போடுவார். அதே தான் ஹோல்டரும் பண்றாரு. 2 பேர்கிட்டயும் ஸ்லோயர் வெரைட்டி நிறைய இருக்கு. ஹோல்டர் எக்ஸ்ட்ராவா இன்னும் பவர் பிளேல போட்டுட்டு இருக்காரு. அந்த இடத்துல நமக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அண்ட் பேட்டிங்ல பாத்தீங்கன்னா சாம் கரனோட பேட்டிங் அப்படியே மேல கிராஃப் ஏறி போயிட்டே இருக்கு. பேட்டிங் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காரு. ஸோ இப்போதைக்கு சாம் கரன் இஸ் அ பேட்டிங் ஆல்ரவுண்டர் அண்ட் ஹோல்டர் இஸ் அ பவுலிங் ஆல்ரவுண்டர். சாம் கரன் டாப் ஆர்டர் சூப்பர் ஃபிட், ஹோல்டர் வந்து ஃபினிஷர் லோயர் ஆர்டர்ல நல்ல ஃபிட். ஸோ இன்கேஸ் எந்த பிளானும் ஒர்க் அவுட் ஆகலை, யாருமே கிடைக்கலன்னா மேபி பேக் ஆஃப் த மைண்ட்ல ஒரு ஆப்ஷனா இருக்கலாம். ஆர் இன்கேஸ் இவரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு கூட இன்னொரு இந்தியன் பிளேயர் ஆர் இன்னொரு பிளேயர் மேல நல்லா டார்கெட் பண்ணி எடுக்கலான்னு கூட போகலாம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா 100ல நம்ம சாம் கரன் அவர் வேற லெவல் ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்காரு கைஸ். இதே மாதிரி தான் போன வருஷம் பண்ணாரு, அதுக்கு முன்னாடி வருஷமும் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ரீசெண்டா அவரோட பேட்டிங் ஃபார்ம் ரொம்ப சூப்பரா இருக்கு. பட் 100ல பவுலிங்லயும் நல்லா பண்ணிட்டு இருக்காரு கைஸ். அண்ட் இன்கேஸ் நமக்கு ஆக்ஷன்ல யாருமே கிடைக்கல, எதுவுமே பண்ண முடியலன்னா சாம் கரன்ல பிளேயிங் லெவலில் போட்டு தான் ஆகணும். அப்ப சாம் கரன் at 3, நம்பர் 4 ஷிவம் டூபே, நம்பர் 5 பிரவிஸ். ஆப்ஷனில் வேறு எந்த ஹிட்டரும் கிடைக்கலன்னா ஊர்வில் பட்டேல நம்பர் 6 போடுவாங்களா, இல்லை நம்பர் 6ல் வேறு இந்தியன் ஃபினிஷர் எடுக்கிறாங்களா, ஸோ அந்த பிளேயர் அங்கே வருவாங்க. அப்புறம் நம்பர் 7 ஜடேஜா, நம்பர் 8 எம்எஸ். ஸோ இந்த ரூட் கூட போகலாம் இன்கேஸ் யாருமே கிடைக்கலனா. பட் இந்த ரூட்டில் போனால் கூட அகைன் 6, 7, 8 பாருங்களேன், ரொம்ப சுமாராக தெரியுது. அன்லெஸ் அந்த நம்பர் 6ல் எடுக்கிற பிளேயர் வந்து ஒரு எம்எஸ் மாதிரி ஒரு ப்ராடிஜி பிளேயராக இருந்தால், ஒரு ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒரு பிளேயராக இருந்தால் நல்லா அமையும். இல்லைனா இந்த ரூட் போனால் ரொம்ப டிஃபிகல்ட் கைஸ் டெத் ஓவர்ஸில் மேட்சை வின் பண்ணுறது. பட் எனிவேஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸோ கைஸ், நீங்கள் ஜேசன் ஹோல்டரோட ரீசன்ட் ஃபார்ம் பார்த்து இவர் ஐபிஎலுக்கு செட் ஆவார்னு நினைக்கிறீங்களா, இல்லை முன்னாடி மாதிரி தான் ஐபிஎல்லாம் போட்டால் கிழிச்சிருவாங்கன்னு நினைக்கிறீங்கனாலும் மறக்காம உங்கள் கருத்தை கீழே ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோ கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கைஸ். அடுத்த வீடியோ பார்ப்போம். தேங்க்ஸ் அகைன், டேக் கேர், பை.